சிவகுமார் அண்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மாணவி அற்புதமான உரை நிகழ்த்திய நமது இளையோர் உரை நிகழ்த்திய ரோஸ்லி அருமையான உரை நிகழ்த்தியதற்கு நமது மதிப்பூர்வ தலைவர் ஐயா அவர்கள் கைகளால் நீங்கள் உங்களுடைய பரிசு பெற்றிருக்கிறீர்கள். மேலும் மேலும் நீங்கள் வாழ்வில் உயர வேண்டும் என்று தமிழ்ச் சமூகம் உங்களை மனதார வாழ்த்தி பாராட்டுகிறது. அற்புதமான உரை, அருமையான உரை நிகழ்த்தினீர்கள். 2017 துவங்கப்பட்ட நாமக்கல் தமிழ்ச்சங்கமானது தொய்வில்லாமல் கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு மாதம் ஒரு கூட்டம், ஒரு இளையோர் உரையை நிகழ்த்தி, அந்த இளையோர் உரையை முடித்த பிறகு ஒரு நூலாய்வு செய்து, அதன் பிறகு ஒரு சிறப்பு பேச்சாளர் பேசி, இது போன்று தொடர்ந்து நிகழ்வுகளில் நடத்தி கொண்டிருக்கின்ற நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் மருத்துவர் ரா. குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கின்ற நமது தம்பி முனைவர் கோ. நாராயணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து அவர்கள் இப்பணியை செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இனிய விழாவிலே முன்னிலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நமது நாமக்கல் கம்பன் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்ச்சங்கத்தினுடைய மதிப்பூர்வ தலைவரும் பசுமை நாமக்கலினுடைய தலைவரும் ஐயா பசுமை வா. சத்தியமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதே போன்று தொடக்க உரை ஆற்றி முன்னிலை வகித்து அமர்ந்திருக்கின்ற கலைமாமணி தமிழ்ச்செங்கல், அதே போன்று கோவையிலிருந்து நாமக்கலுக்கு வருகை தந்து நாமக்கலில் மானாவாரி பூமியாக இருந்த இந்த மண்ணிலே இலக்கிய விதையை ஊன்றி ஒரு தமிழ் தாத்தாவை போன்று எங்களிடத்திலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற வாழும் உவேசா ஐயா தமிழ்ச்செம்மல் முனைவர் அரசு பரமேஸ்வரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஐயா கண்ணன் அவர்கள் கம்பத்திலிருந்து வருகை தந்து அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வரிகளும் இயற்கையோடு அவர்கள் எந்த அளவுக்கு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்றளவும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல் வேறு செயல் வேறு இல்லாமல் தான் எப்படி வாழ்க்கை எப்படி நான் இயற்கையோடு இருக்கிறேன், அந்த இயற்கையிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட விஷயங்களை நான் கவிகளாக படைத்திருக்கிறேன், அந்த கவிகளைத்தான் உங்களிடத்திலே நான் பேசுகிறேன் என்பதை ஒரு அற்புதமாக அது சிவாஜியை போன்று பாரதிதாசனுடைய அந்த கவியை அவர் சொன்ன விதம், எங்களுடைய பாரதிதாசன் வாழும் பாரதிதாசன் ஐயா வளையப்பட்டி சுப்பிரமணியம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி பேசுவார்கள். வெளிநாக்கு பேச்சாளர், தமிழ் தேனருவி, திருக்குறள் பேரவையினுடைய தலைவர். பாரதிதாசனை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். கதிர்விடுத்து பிளம்பு விழ என்றுதான் அவர்கள் எங்கு சென்றாலும் பேச ஆரம்பிப்பார்கள். அப்படிப்பட்ட பாரதிதாசனுடைய கவிதையை அந்த திருப்பு முகம், திறவிழி, பூட்டிய இரும்பு கூட்டின் கதவை உடைத்து சிறுத்தையே வெளியே வா என்று நீங்கள் அந்த பேசிய விதம் அற்புதமாக நாமக்கல் தமிழ்ச்சங்கத்திலே நீங்கள் நிகழ்த்திருக்கிறீர்கள். உங்களுடைய கவிதைகள் மேலும் மேலும் வளர வேண்டும். நிறைய இயற்கையை பற்றி, அது காக்கையை பற்றி படைத்திருக்கிறீர்கள். அதே போன்று இந்த மண்ணை பற்றி, பறவைகளை பற்றி, குருவிகளை பற்றி நிறைய எழுதியிருக்கிறீர்கள். மேலும் மேலும் இந்த இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இயற்கையின் மீது மக்களுக்கு அந்த அளவுக்கு பற்றில்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு மலைகள் சூறையாடப்படுகின்றன, மண்வளம் சூறையாடப்படுகின்றன, பிளாஸ்டிக் குப்பைகள் எங்கு பார்த்தாலும் மலைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்களை போன்றவர்கள் கவித்துவம் வாயிலாக இலக்கிய தலைவரிடத்திலே இயற்கையை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தாங்கள் இங்கு வந்து இந்த நூலை வெளியிட்டு சிறப்பானது ஒரு உரை நிகழ்த்தியமைக்கு நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மனமார நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நமது பாசே மைஸ்ரீ அவர்கள் ஏற்கனவே இந்த புகைப்படத்தை நான் பார்த்த ஞாபகம். தமிழ்ச்சங்கத்திலே நாராயணமூர்த்தி அச்சடித்து அழைப்பதில் அவர்கள் அழைத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் வரவில்லை. இன்றைக்கு மீண்டும் பார்த்தபோது இந்த முகத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோமே என்று கேட்டேன். நான் தான் அதேதான், நான் வரவில்லை அந்த நிகழ்விற்கு என்று அவர்கள் சொன்னார்கள். நான் அடிக்கடி கூட்டத்திற்கு வராத சூழல், அதுபோல நான் வராத காலத்தில் சூழலில் வந்துவிட்டு சென்றாரோ என்று கூட நினைத்தேன். ஆனால் இன்றைக்கு ஒரு அற்புதமான உரை, கோவையிலிருந்து வந்து அவர் கணவரோடு வருகை தந்து, அது பாரதி கண்ட கனவு அவர் நிறைவேற்றியிருக்கிறார். அவருக்கு முதலில் நாம் கைத்தட்டு கொடுக்க வேண்டும்.
அவர்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கு ஒரு பெண்மணி வெளியே வர முடியுமா, பேச முடியுமா, அவர்கள் நினைத்ததை செய்ய முடியுமா, புடவை வேணால் எடுத்துக்கொள்ளலாம், அவர்கள் மேடையில் முழங்க முடியுமா என்றெல்லாம் அவர்கள் எப்படியோ பேசினார்கள். ஆனால் அதையெல்லாம் அந்த பாரதி கண்ட கனவாக அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார் என்றால் சதீஷ்குமாரை இந்த நேரத்திலே மனதார வாழ்த்தி பாராட்டுகின்றோம். இன்றைய காலகட்டம் அப்படி அல்ல. அவர்கள் ஒரு காலகட்டம் அப்படி இருந்தது, ஒரு 30 ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு முன்பால் அது போன்று இருந்தது. இன்றைக்கெல்லாம் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் முழுவதும் இன்றைக்கு பெண்கள் தான். குடியரசுத் தலைவர் முதல் கொண்டு, விண்ணில் செல்கின்ற மகள் முதல் கொண்டு, எந்த துறையில் எடுத்தாலும், அது அரசு துறை, அது டிஎன்பிசி என்றாலும் சரி, யூபிஎஸ்சி என்றாலும் சரி, அது குறிப்பாக நாமக்கல்லிலே தேர்ச்சி விகிதம் என்றாலும் சரி, அனைத்திலுமே பெண்கள் தான். இன்றைக்கு கூட ஐயா அவர்கள், அரசையா அவர்கள், நான் உதவி செய்த பெண்மணி இன்றைக்கு ஒரு வங்கி அதிகாரியாக சென்றிருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் கூட இன்றைக்கு ஒரு பெண்மணி தான் நாமக்கலுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். நான் டெல்லிக்கு அனுப்பி வைத்த 2 மாணவிகள் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் அகில இந்திய அளவிலே 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு 4 மணிக்கு டெல்லி முதலிடம், 2ஆம் இடம் நாமக்கல். ஆகவே பெண்கள் அனைத்து துறையிலும் இன்றைக்கு சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாரதி கண்ட கனவு நிறைவேறிவிட்டது. குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும், இன்றைக்கு தேவை என்னவென்றால், பாரதி கண்ட கனவு நிறைவேறிவிட்டது. இன்றைக்கு என்ன தேவை என்றால், அரசியல்வாதிக்கு நல்ல புத்தி வர வேண்டும். ஏனென்றால் இந்த குடும்பத்தை காப்பாற்றுகின்றவர்களே யார் என்றால் இந்த பெண்மணிகள் தான். கணவன்மார்கள் அனைவருமே இன்றைக்கு டாஸ்மார்க் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். ஒரு புறம் டாஸ்மார்க், ஒரு புறம் மெடிக்கல் ஷாப், 2 மட்டும்தான் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்ற துறையாக இன்றைக்கு விகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் மருத்துவமனைக்கு செல்கின்றோம், மற்றொரு புறம் டாஸ்மார்க்கு செல்கின்ற ஒரு சூழல். குடும்பமே சீரழிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த குடும்பத்தை குழந்தைகளை படிக்க வைத்து அந்த குடும்பத்தை நடத்துவது யார் என்றால் இந்த பாரதி கண்ட இந்த புதுமை பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஆகவே பாரதி கண்ட கனவு முழுமையாக நிறைவேறிக்கின்றது. ஒன்றே ஒன்று இன்றைக்கு தேவம், இவர்களுக்கெல்லாம் நல்ல புத்தி வர வேண்டும். இந்த அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நல்ல சிந்தனை வர வேண்டும். இந்த நாட்டை நல்ல நலமுறை கொண்டு செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை தான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். ஆகவே பாரதி கண்ட கனவு நிறைவேறிவிட்டது என்று கூறிக்கொண்டு, அற்புதமான உரை, உங்களுடைய உரை ஒவ்வொன்றும் அது அந்த காலத்தில் எப்படியெல்லாம் பெண்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள், நிவேதிதாவை பார்த்த பிறகுதான் பாரதிக்கு அவர்களுக்கு அந்த ஒரு சிந்தனை வந்தது, எண்ணத்தில் மாற்றம் வந்தது. அதன் பிறகுதான் அந்த கண்ணம்மாவை அழைத்து கொண்டு அந்த அகரகார வீதியிலே கை தோல் மீது அது போட்டுக்கொண்டு அவர்கள் நடந்து சென்ற விதம், அதையெல்லாம் அதன் பிறகுதான் அவருக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதையெல்லாம் படம் பிடித்து காட்டியது போல நமது மெய்ஸ்ரீயுடைய உரை அருமையாக இருந்தது. மீண்டும் இந்த தமிழ்ச்சங்கத்திற்கு 2ஆம் முறையாக வந்து எங்களுக்கு பேசி சிறப்பு செய்தமைக்கு நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அவருடைய கலைப்பயணம், தமிழ் பயணம் தொடர வேண்டும் என்ற இந்த நேரத்திலே உளமாற வாழ்த்தி பாராட்டுகின்றோம். மேலும் இந்த விழாவிலே நமது மணவள கலைமண்டலத்தினுடைய ஐயா உழவன் தங்கவேல் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பெரியோர்கள் நமது தயாளன் ஐயா, செல்வகுமார் ஐயா, நமது எம்பி ஐயா விஸ்வா ஜுவல்லர்ஸ் அவர்கள் மற்றும் பெரியோர்கள் அனைவருமே வருகை தந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, நமது இந்த நேரத்திலே அந்த பாரதியினுடைய கவிதையிலே ஒரே ஒரு பாடல், நமது உன்னால் முடிந்தமையில வந்திருக்கும் அந்த பாட்டு, குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் விற்பான், தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா, கல்லுக்கடை காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, கல்லுக்கடை காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, மண்ணோடு சேராமல் நம் நாடு திருந்த செய்யணும். இதுதான் இன்றைக்கு தேவை என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.